இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த உன்னோட படிப்புக்காக விடிய காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டு பால் பாக்கெட் போட்டு டெலிவரி வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணத்துல தான் நீ போனை வாங்கி வச்சிருக்க. இப்ப லேப்டாப் வேணும்னா நாங்க எங்க போறது? சரி, அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி நான் காலேஜ் போல. இதோ நானும் இவ்வளவு மாதிரி பேப்பர் போடுறேன், பால் பாக்கெட் போடுறேன். இப்படியே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணனா ஃபெயில் தான் போடுவாங்க. எனக்கு என்னங்க அசிங்கம்? பேசாம நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். என்னக்கா பேசிட்டு இருக்க? நீ நல்லா படிச்சு நம்ம குடும்பத்தோட நிலைமையை மாத்துவேங்கிற நம்பிக்கையில தானே நானும் அப்பாவும் இருக்கோம். இப்ப போய் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்ற? இப்ப என்ன, உனக்கு லேப்டாப் தானே வேணும்? எப்பாறுபட்டாவது நான் வாங்கி கொடுக்கறேன். அதுக்காக படிப்பை நிப்பாட்டுறன்னு மட்டும் சொல்லாத. என்னம்மா நீ? அவதான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீயும் வாங்கி கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுக்கற? அப்பா, அவதான் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை, எதிர்காலம் எல்லாமே. அவளாலதான் நம்மளோட எதிர்காலம் மாற போகுதுன்னு நீங்க தானேப்பா சொல்லுவீங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புப்பா. அப்பாடா, போன் மேட்டர்ல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்பவாச்சும் புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். எங்கடா போய் இந்த நேரம்? இங்க ஒரு வேலையும் நடக்கல. அவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தானே எங்கேயாவது போய் ஊரை சுத்திட்டு வந்துருப்பான். கடைக்காரன்ட்ட போன் பண்ணி சொன்னா அவனே எடுத்துட்டு வந்துருவாங்க. அக்கௌண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். எதுக்கு மார்க்கெட் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, அண்ணாச்சி ஏதோ லோடு பிரச்சனையா வெளியூர் போயிட்டாராம். பழைய ஆளுங்க கடையில யாருமே இல்ல, அதனாலதான். ஆளுக்கு இப்படி காரணம் சொல்லிட்டு இருந்தா இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா? அண்ணே 5 நிமிஷம் எல்லா வேலையும் நான் முடிக்கிறேன். கர்ணா, எல்லாம் முடிஞ்சதுண்ணே. அப்பா இன்னும் ரெடி ஆகணும் திவார் சொன்னா, போய் ரெடி பண்ணி கூப்பிட்டு வா. சரிங்க. அவன் எதுக்குன்னு கேட்டியே? இதுக்கு தான். ஆமாமா, அவன் பெருமை நீங்க தான் மெச்சுக்கணும். சும்மா கடுப்பேத்திக்கிட்டேன். ஐயா, இன்னும் கிளம்பலீங்களா? ஆமாப்பா, உனக்காகத்தாப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ மன்னிச்சிருங்க, போற இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த ஒரே நிமிஷம். சிங்கம் மாதிரி இருக்கீங்க. போலாமா? கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. ஒருவேளை அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டாக்கா. ஏய், பயந்துட்டே இருக்காத சித்ரா, எல்லாம் பாத்துக்கலாம் வா. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வாங்க. இவருதான் என் அப்பா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஐயாவை தெரியாம இருக்குமா? பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா இருக்கா. என் பையனுக்கும் எனக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் என் பையனை பிடிச்சிருக்குங்களா? ஏன் சார், வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்து 2 வார்த்தை தான் பேசுனீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் சம்சாரம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஆம்பளைங்களே பேச மாட்டீங்களா? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தாங்க எல்லாமே. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்களோட முடிவுல நான் எப்பவும் தலையிடுறதே இல்லை. அட, நல்ல குடும்பமா இருக்கும் போல இருக்கே. என் பொண்ணு +2 தான் படிச்சிருக்கா. அது கூட நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல புள்ள பிறந்தா ஆனா அவனா சொல்லித்தர தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு தான் போனா போதேன்னு படிக்க வச்சு. என்னங்க சொல்றீங்க? வெறும் +2 தான் படிச்சிருக்காளா? என் பையன் கோல்டு மெடலிஸ்டுங்க. அவன் கட்டிக்க போற பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கணும்ல. இத பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. முதல்ல ஆம்பளைங்க இருக்க சபையில ஒரு பொம்பளை நீங்க இப்படி பேசுறதே ரொம்ப தப்பு. சரி, மாப்பிள்ளை வீடாச்சேன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கும். நீங்க என்னடா கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏடா திவாகர், புரோக்கர்கிட்ட எல்லா விவரத்தையும் தெளிவா எடுத்து சொன்னியா இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த அம்மா படிப்பை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள படிச்சா என்ன, படிக்காட்டி இவங்களுக்கு என்ன? எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தான்ப்பா அனுப்பணும். அண்ணன் தான் சொல்லுச்சு.
அப்புறம் எதுக்கு இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இங்கே வராங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏங்க இப்ப என்ன நாங்க தப்பா கேட்டுட்டோன்னு ஆளாளுக்கு கோவப்படுறீங்க? பொண்ணு படிக்கலையான்னு கேட்டது ஒரு குத்தமாங்க? அதுவும் இவர் என்னடானா பொண்ணு படிச்சா என்ன படிக்கலாம் என்னன்னு கேக்குறாரு. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம்? இப்ப எல்லாம் படிப்பு தாங்க எல்லாமே. பொண்ணும் பையனும் குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தாதான் சிட்டியில ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து லைஃபை ஸ்மூத்தா லீட் பண்ண முடியும். நீங்க என்னடானா ஒரு பொண்ணோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம எங்களை தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? என் வீட்டு பொண்ணை வேலைக்கு அனுப்புவியா? என் பொண்ணை வேலைக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு கட்டி கொடுக்குறோம்? நீலாம் ஒரு ஆம்பளை. ஹலோ, பார்த்து பேசுங்க. ஏய், தம்பி என்ன பண்ற? கையை விடுப்பா. கருணா, யாரை பார்த்து விரல் நீட்டி பேசுற? வீட்டு படியேறி வந்துட்டேன்னு பாக்குற? இல்ல, இங்க நடக்கிறதே வேற. நீ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து இன்னைக்குதான் கடைசி நாள்னு தெரிஞ்சும் ஃபீஸ கட்டாம போயிட்ட. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? நேத்து நான் வீட்டுக்கு போன உடனே அங்க பெரிய பிரச்சனை. கடங்காரன் வந்து எங்க அப்பா சட்டையை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த காசை கொடுத்து நான் பிரச்சனையை முடிச்சிட்டேன். இதுதான் டீச்சர் நடந்துச்சு. அட கடவுளே, உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தீபா உன்னை விட வயசுல பெரியவ தானே, அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இருக்காதா? பரவாயில்ல விடுங்க டீச்சர். நல்ல ஃபோன் இல்லாம ஒழுங்கா ப்ராஜெக்ட் பண்ண முடியலன்னு தான் புது ஃபோன் வாங்கியிருக்கா. ஃபோன் வாங்கினது தப்பு இல்ல டீச்சர், ஆனா சொல்லாம கொல்லாம கடன்ல வாங்கினா பாருங்க, அதுதான் தப்பு. ஆனா இப்ப உன்னோட படிப்பு போச்சே, ஃபீஸ் கட்டலன்னா இந்த வருஷமும் உன்னால படிக்கவே முடியாதுல்ல? வேற வழி இல்ல டீச்சர், இந்த வருஷத்தை ஓட்டிட வேண்டியதான். என்ன பேசுற நீ? ஒரு வருஷங்கிறது உனக்கு சாதாரணமா போச்சா? இதுக்காக ராத்திரி பகலா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? ஏதாவது பண்ணி உனக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன்ல. என்னால நீங்க எதுக்கு டீச்சர் கஷ்டப்படணும்? அதுவும் இல்லாம கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொள்கன்னு ஏன் நீ இப்படி இருக்க? போயிந்து. ஒன்னும் பிரச்சனை இல்ல டீச்சர், மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு இந்து. ஒரு வருஷங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மத்தவங்களுக்காக யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாவது உன் லைஃப பத்தி யோசி. சரிங்க டீச்சர், யோசிக்கிறேன். நேரம் ஆகுது, வாங்க போலாம். நீ எங்க யோசிக்க போற? என்னவோ பண்ணு. டீச்சர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கம்மி விலைக்கு லேப்டாப் இருந்தா சொல்றீங்களா? என்ன லேப்டாப்பா? யாருக்கு? அக்காக்கு தான். அவ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கட்டாயமா லேப்டாப் வேணும்னு கேட்டிருக்கா. நானும் வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதான். சரி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ டீச்சர்.